ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஏர்செல் லாஸ்ட்டாக போட்ட 2 வீடியோலேயும் நம்ம எப்படி ஏர்செல் நெட்வொர்க் இப்போ ரொம்ப இஷ்யூவாக இருக்குது. நிறைய பேருக்கு சுத்தமாக செட் ஆகும், சிக்னலே இல்லை, கொஞ்சம் இருக்குது லோ சிக்னல், சிலர் சிக்னல் இருக்குது, கால் ப்ராப்ளம், அப்படி இப்படி ஒருத்தருக்கும் ஒரு இஷ்யூ இருக்குது. லாஸ்ட்டாக போட்ட 2 வீடியோவுமே நம்ம போர்ட்டு யூஸ் பண்ணி எப்படி நம்ம வேறு நெட்வொர்க் மாறலான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் எப்படி நம்ம சிக்னல் வருதான்னு எப்படி செக் பண்ணலாம், அது ரிலேட்டடாக எப்படி ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க, ஆட்டோமேட்டிக் சர்ச்சு, அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கேன்னா, இது எதுவுமே உங்களுக்கு சுத்தமாக டவரே இல்லை, நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் அதே நம்பரில் வேறு சிம் கார்டு எடுக்கலாம் அப்படின்னு அதுக்குள்ளே இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே ஆப்ஷன் இருக்கும், நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு இந்த சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த வீடியோவில் என்னென்னா அஃபிஷியலாக நேற்று ஃபுல்லாக டெக்னிக்கல் இஷ்யூ சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் ஏர்செல்காரங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னையிலேருந்து நேற்று நைட்டில் இருந்தே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நிறைய பேர் போர்ட்டு நாங்கள் நம்பர் மாறணும், எங்களுக்கு போர்ட்டு மெசேஜ் வரல, சிக்னல் இல்லாதனால எங்களுக்கு போர்ட்டு கோடு கிடைக்கல, வேறு சிம் மாற முடியல அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு வேலிட் அட்ரஸ் ப்ரூஃபும் பாருங்கள், ஒரு வேலிட் ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ரெண்டும் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஏர்செல் ஆஃபீஸு போங்க, அங்கே உங்களுக்கு போர்ட்டு கோடு தருவாங்க, அது ரிலேட்டடாக உள்ள எல்லா டவுட்ஸும் அவங்க கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா வேலிட் ஐடினா என்ன, நீங்கள் ஏர்செல் சிம் யாருக்கு நேமில் இருக்குதுன்னு பாருங்கள், அதே நேமில் உள்ளவங்களுக்குள்ளோட ஒரு ஐடி, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் ரெண்டும் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஆஃபீஸு போனீங்கன்னா போர்ட்டு நம்பர் தந்துடுவாங்க. அந்த நம்பரை கொண்டு உங்களுக்கு எந்த சிம் மாறணுமோ, இப்போ ஏர்டெல் மாறணும்னா ஏர்டெல் ஆஃபீஸில் போய் கொடுத்துக்கிட்டு ஒரு ஐடி ப்ரூஃபும் கொடுங்க. காசு முன்னாடி 100 ரூபா வாங்குவாங்க, சில இடத்துல 50 ரூபா வாங்குவாங்க, ஒரு இடத்துலையும் ஏதாவது காசு வாங்கிட்டு உடனே ஒரு சிம் தருவாங்க. இதே நம்பரில் வேறு நெட்வொர்க் உடனே மாறிடலாம், 1 டேயில் ஆக்டிவ் ஆகிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க எவ்வளோ நாளைக்கு ஏர்செல் நெட்வொர்க் போகணுன்னு டவுட்டு தான். ஏன்னா அவங்களே போர்ட் நம்பரு நிறைய இஷ்யூ இருக்கனால, லாஸில் போய்ட்டுருக்கனால அவங்களே நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், எல்லாமே பண்ணியிருக்காங்க. நான் நேற்று ட்வீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது அஃபிஷியல் ஏர்செல் பேஜ் தான். நேற்றுலேருந்தே அவங்க ஃபுல்லாகவே நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சுத்தமாக சிக்னல் இல்லைன்னு எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணனால அவங்க இந்த ஆப்ஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள், ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அதாவது நீங்கள் அந்த சிம்முக்குள்ளே ப்ரூஃபும் அட்ரஸும் ஆல்ரெடி நீங்கள் அந்த சிம் யார் பேரில் இருக்கோ அவங்க ப்ரூஃப் கொண்டுப்பாங்க. அப்போ தான் நேம் நீங்கள் சொன்ன நம்பர் அங்கே உங்களோடதுன்னு வெரிஃபை பண்ணிக்கிட்டு போட்டு கோடை தருவாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு சிம்முக்கு மாறிக்கலாம். ஸோ சுத்தமாக சிக்னல் இல்லாதவங்களுக்கு ஒரே வழி இதுதான். அந்த நம்பர் வேணான்னா இந்த மெத்தட் மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் வரும். கீழே இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் காமிக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். இது ரிலேட்டடாக வேறு எதுவும் இஷ்யூ ப்ராப்ளம் எதுவும் ஏர்செல் நெட்வொர்க்கில் வேறு எதுவும் வந்துச்சுனாலும் நான் வீடியோ போடுவேன். அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காமிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.